ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ரோல் தால் எழுதிய த புக் செல்லர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கதை நடக்கிற காலகட்டம் 1980s இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஏன்னா இது முதல்ல பப்ளிஷ் ஆன வருஷமே 1987 தான். இந்த கதையுடைய 2 முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மிஸ்டர் வில்லியம் பக்கேஜ் அண்ட் மிஸ் டாட்டில். இந்த மிஸ்டர் பக்கேஜ் யாருன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் உடைய ஓனர். நம்ம இவரை ஓனர்னே ரெஃபர் பண்ணலாம். அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் மிஸ் டாட்டில், அசிஸ்டன்ட்னே ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த புக் ஷாப் லண்டன்ல ஒரு ப்ராமினென்ட்டான ஏரியால இருக்கு. இந்த கடையோடைய பெயரே வில்லியம் பக்கேஜ் ரேர் புக்ஸ் அப்படிங்கிறது தான். எப்பொழுதும் அட்லீஸ்ட் 1-2 கஸ்டமராவது உள்ள இருப்பாங்க. ஏதாவது புக்கோடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் கிடைக்குமா அப்படின்னு ஆர்வமா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு யாருமே கிடையாது. சேல்ஸ் பர்சன், ஷாப்கீப்பர் யாருமே கிடையாது. அந்த கடைக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அதுல ஆஃபீஸ் பே ஹியர் அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று தொங்கும். இந்த ஆஃபீஸ் ரூம்ல தான் ஓனர் அண்ட் அசிஸ்டன்ட் 2 பேருமே இருப்பாங்க. இந்த சின்ன ரூம்ல இந்த ஓனருக்கும் சரி அசிஸ்டன்ட்டுக்கும் சரி தனித்தனியா டேபிள் இருக்கு. ஓனருடைய டேபிள் மேல எப்பொழுதும் என்ன இருக்கும்னா அன்னைய தேதியுடைய எல்லா நியூஸ் பேப்பரோட ஒரு காப்பி இருக்கும். கூடவே ஒரு பெரிய புத்தகம் ஒன்று இருக்கும். அது அந்த ஊருடைய டைரக்டரி மாதிரின்னு வச்சுக்கலாமே. எல்லார பத்திய டீட்டெயில்ஸும் இருக்கும். அட்ரஸ்ல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கும். எஸ்பெஷலி விஐபிஸ், ப்ராமினன்ட் பீப்புளோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கும். அசிஸ்டன்டோட டெஸ்க் மேல ஒரு டைப்ரைட்டர் இருக்கும், பேப்பர்ஸ் இருக்கும், என்வலப்ஸ் இருக்கும். ஒரு செக்ரட்டரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் அசிஸ்டன்டோடைய டேபிள் மேல இருக்கும்னு வச்சுக்கலாமே. யாருக்காவது ஏதாவது புக் வாங்கணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த புக் ஷாப்ல இருந்து புக்ஸை எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்கு போய் அசிஸ்டன்ட் கிட்ட பேமெண்ட் பண்ணணும். இந்த புத்தகங்களை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தா, புது எடிஷன்ஸ் வருமா, ஃபர்ஸ்ட் எடிஷன் இருக்கா, அந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட தான் கேட்டாகணும். ஓனர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இவ்வளோ ஏன், அந்த கடையில யாராவது வந்து திருடிட்டு போனாலும் இந்த ஓனருக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? என்னதான் ரேர் புக்ஸ் அப்படின்னு போட்டாலும் அவருடைய கடையில எந்த ஃபர்ஸ்ட் எடிஷனும் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, புத்தகங்கள் வித்து வர காசு இவங்க 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ட்டே இல்ல. அது இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூ கிடையாது. இவங்க வேற ஏதோ பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் இந்த குட்டி ஆபீஸ்ல என்ன நடக்குது, அப்படி என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சரியா தெரியல. கதை நடக்கிற இன்றைய காலை ஓனரும் அசிஸ்டன்ட்டும் இந்த ரூம்ல தான் இருக்காங்க. ஓனர் நியூஸ் பேப்பரை பார்த்து அவருடைய நோட் பேட்ல ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு 3 செக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஓனர் கேக்குறாரு, டோட்டலா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாரு. 1600 பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா அசிஸ்டன்ட். ஓனருக்கு சந்தோஷம் தான். கூடவே ஒரு கேள்வி கேக்குறாரு, அந்த பிஷப் வீட்ல இருந்து ஏதாவது ரிப்ளை வந்ததா அப்படின்னு. அசிஸ்டன்ட் சொல்றா, அது வீடு இல்ல, அரண்மனை, பிஷப் எல்லாம் பேலஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஓனர் சொல்றாரு, அதை விடு, இந்த மாதிரி பெரும் புள்ளிகள் கிட்ட இருந்து ரிப்ளை வரல அப்படிங்கும் பொழுது எனக்கு என்னவோ செய்யுது, சரிப்பட்டு வரும்னு தோணல. இதுக்கு முன்னாடி பிஷப் லெவல்ல எல்லாம் நம்ம டீல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றா, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு மார்னிங் அந்த செக்கும் வந்தாச்சு, பிஷப்போடைய லாயர்ஸ் கிட்ட இருந்து லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்றா. ஓனருக்கு நிம்மதியாவே இருந்தாலும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு அப்புறமா பிஷப், லாயர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம டீலிங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சில பணக்காரர்கள் இல்ல ப்ராமினன்ட் பீப்புள் கிட்ட இருந்து இவங்களுக்கு செக்ஸ் வருது, காசு வருது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனாலும் எதுக்காக அந்த பேமெண்ட் வருது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரியல. ஆனா இவங்க பேசும்பொழுது அவங்க கிட்ட இருந்து காசு கறந்தோமே, காசு கறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படின்னா ஏதோ ஸ்கேம் பண்றாங்களா என்னங்கிற விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரியல. இதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது இதுக்கு மேல ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஓனருக்கு மொத்தம் 66 பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கிறதாகவும் அசிஸ்டன்ட்டுக்கு 22 பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கிறதாவும் தெரிய வருது. இவங்க 2 பேரோட அக்கவுண்ட்ஸையும் சேர்த்தாக்க டோட்டலா 88 பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க தனித்தனியா. அந்த ஊர்ல இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்ல தான் எல்லா அக்கவுண்ட்ஸுமே இருக்கு. எப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த பேங்க்ஸுக்கெல்லாம் பல பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, லண்டன் மற்றும் அதை சுத்தி இருக்கிற சபர்பன் ஏரியாஸ். இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச்சஸ்ல ஒன்னொன்னுலயும் ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. எதுக்காகனா, ஒரே அக்கவுண்ட்லயே எல்லா காசையும் போட்டா இன்கம் டேக்ஸ் பே பண்ற மாதிரி வரும், சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கிற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதுக்காக 88 அக்கவுண்ட்ஸ்ல பணத்தை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அசிஸ்டன்டோட வேலையே செக்ஸ் வரும்பொழுதெல்லாம் எந்தெந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ பைசா இருக்கு, எந்த அக்கவுண்ட்ல நம்ம இதை டெபாசிட் பண்ணா ப்ராப்ளம் வராம டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி ஸ்மார்ட்டா ஸ்பிளிட் பண்றது தான். ஏதோ தில்லுமுள்ளு தான் பண்றாங்க, என்னன்னு தான் தெரியல. கதை நடக்கிற இன்றைய தினமும் இந்த அசிஸ்டன்ட் இதைத்தான் செக் பண்ணிட்டு இருக்கா. இந்த 3 செக்கை டெபாசிட் பண்ணணும் இல்லையா, எந்த அக்கவுண்ட்ல எதை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஓனர் கேக்குறாரு, நம்ம அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு.
அசிஸ்டன்ட் கால்குலேட் பண்ணிட்டு ஓனருடைய 66 அக்கௌண்ட்டையும் சேர்த்தாக்க 1.3 மில்லியன் பவுண்ட்ஸ் இருக்கிறதாவும் அவளுடைய 22 அக்கௌண்ட்ஸ்ல 4 lakhs கிட்டத்தட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேருக்கு நடுவுல 1.7 மில்லியன் பவுண்ட்ஸ் வச்சிருக்காங்க. லிட்ரலி மில்லியனியர்ஸ் 2 பேரும். இந்த அமௌண்ட் சேர்க்கறதுக்கு 11 வருஷம் தான் ஆயிருந்திருக்கு 2 பேருக்கும். ஓனர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஏன் ஒரு வெக்கேஷன் போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அடிக்கடி வெக்கேஷன் போவாங்க போல் இருக்கு. அதுவும் அவங்க கிட்ட ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, 300 பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம். இவங்க 2 பேரும் இது வரைக்கும் 48 ஹோட்டல்ஸ் கவர் பண்ணிருக்காங்க. அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிற 300ஐயும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோலே. இந்த தடவை அவங்க போற இடம் மொரோக்கோல இருக்கிற ஒரு 5 ஸ்டார் பிளேஸ். ஸ்விம்மிங் பூல் என்ன, லக்ஸரி ஃபுட் என்ன, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க 2 பேரும். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னு சொல்ற அசிஸ்டன்ட். ஓனர் சொல்றாரு, ரிட்டையர்மெண்டா, அதுக்குள்ளேயுமா? லண்டன்ல நம்மளுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பப்ப இந்த மாதிரி வெக்கேஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. கூடவே இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாரு. இப்ப ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா நீ லெட்டர்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. வெக்கேஷன்ல வேலை பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு கோவப்படுற அசிஸ்டன்ட். இல்ல கண்டிப்பா வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ஓனர். கூடவே என்ன சொல்றாரு, நான் டைப்ரைட்டருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட் சொல்றா, லெட்டர்ஸ் டைப் பண்ணணும்னா நம்மளுக்கு பல இன்ஃபர்மேஷன் வேணும், நியூஸ் பேப்பர் வேணும், டைப் பண்றதுக்கு பேப்பர்ஸ், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்றா. நான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு ஓனர். லஞ்ச் சாப்பிட போறாங்க. புஃபே சிஸ்டம் தான். ஓனர் போய் ஃபுட் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி நடக்கிற கான்வர்சேஷன் இவர் காதுல விழுது. அதுல 2 விமன் இருக்காங்க. 2 பேருடைய பேர்களும் இவருக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. நம்ம ரெஃபரன்ஸ்க்கு லேடி 1 லேடி 2ன்னு வச்சுக்கலாமே. ஒரு லேடியோட பேர் லேடி 1, இன்னொருத்தர் பேர் லேடி 2. இந்த 2 பேரும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் மண்டே போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. நேரா போய் அசிஸ்டன்ட் கிட்டக்க, இந்த 2 பேர்கள் உனக்கு ஞாபகத்துல இருக்கா, இது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேடி 1 லேடி 2ஓட நேம்ஸ் சொல்றாரு. அசிஸ்டன்ட் சொல்றா, நல்ல ஞாபகம் இருக்கே, 2 பேருமே நம்மளோட கிளையன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றா. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, அவங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கும் மேல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஓனர். அசிஸ்டன்ட்டுக்கு தூக்கி வாரி போடுது. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தரை தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறா. ஓனர் சொல்றாரு, கவலைப்படாத, இது வரைக்கும் நம்ம அவங்கள இன் பர்சன் டீல் பண்ணதே கிடையாது, நேர்ல பார்த்ததே கிடையாது, இதுதான் முதல் தடவை நம்மளுடைய கிளையன்ஸை நம்மளே கண்ணால பாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கோயின்சிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை பத்தியெல்லாம் அவங்க வெளியே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்களோட அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியல இன்னும் கூட. கூடவே ஓனர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரே ஒரு ப்ராப்ளம் எப்ப வரலான்னா என்னுடைய பெயரை இந்த இடத்துல அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணா உண்டு அப்படின்னு சொல்றாரு. பக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பெக்யூலியரான ஒரு நேம், டிஃப்ரெண்டான ஒரு நேம், அது ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அதுக்கும் சான்சஸ் கிடையாது. இவங்க என்ன ரெஜிஸ்டர்லயா போய் என்னோட பேரை தேட போறாங்க? பணக்காரர்கள் ரெஜிஸ்டரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரும் நம்மள பாதர் பண்ண மாட்டாங்க, இது வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது, இனிமேலும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் நிம்மதியாயிடுறா. இவங்க 2 பேரும் ரூம் போயிட்டு லெட்டர்ஸ் டைப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன தில்லாலங்கடி வேலை பண்றாங்கிறதே நம்மளுக்கு தெரிய வருது. நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆபிச்சுவரி வரும் இல்லையா, அதுல பணக்கார ஆண்கள் யாராவது இறந்திருந்தா அவங்களுடைய குடும்பத்தினருக்கு இவங்க லெட்டர் எழுதுறாங்க. எஸ்பெஷலி இறந்தவருடைய ஒய்ஃப் ஆர் டாட்டரை அட்ரஸ் பண்ணி எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டோ அப்பாவோ யாரோ அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது எங்க கிட்ட இருந்து நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க, கடைசியா சில புத்தகங்கள் வாங்கியிருக்காரு, அதுக்கு இன்னும் பேமெண்ட் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் எழுதுறாங்க. அந்த லெட்டர்லயே லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்க, அதோடைய இண்டிவிஜுவல் பிரைசஸ் என்னென்ன, டோட்டலா எவ்வளோ பாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி எழுதுறாங்க. அதுக்கு ரிசர்ச் வேற நடக்குது. அந்த பர்சன் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு, அவங்களுடைய ஹாபிஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டு அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. கூடவே கொஞ்சம் ஆக்வர்டான புத்தகங்கள், ஒரு 18+ புத்தகங்கள், படிக்கக்கூடாத புத்தகங்கள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கூச்சப்படுற அளவுக்கு இருக்கிற புத்தகங்களுடைய பெயர்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டு லெட்டரை அனுப்புறாங்க. இந்த சோக காலத்துல உங்களுக்கு எழுதுறத பத்தி நாங்க வருத்தப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி மானே தேனி பொன்மானி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் எழுதுறாங்க. இவங்களுக்கு இதுல ரூல் வேற இருக்கு. எவ்வளோ பெரிய பணக்காரர்களாவே இருந்தாலும் 1000 பவுண்டுக்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஒரு பாலிசியாவே வச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட் அப்படிங்கும்பொழுது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. கூச்சப்படுற அளவுக்கு இருக்கிற புத்தகங்களை இன்க்ளூட் பண்ணினாக்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஃபேமிலியில இருக்கிற பெண்கள் அப்படின்னா என்ன இது அப்படின்னு கூச்சப்பட்டு அவங்க அந்த புத்தகங்களை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறது அவங்களுடைய பிலாங்கிங்ஸ்ல தேடக்கூட மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய டாக்டிக்ஸே. உண்மையிலேயே அவங்க எந்த புத்தகமும் இவங்க கிட்ட வாங்கி வந்திருக்க மாட்டாங்க. ஆனா யார் வந்து செக் பண்ண போறா? ஆனா அதுக்காக இந்த அசிஸ்டன்ட்டும் ஓனரும் எவ்வளோ பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? அசிஸ்டன்ட் கிட்டக்க ஒரு பெரிய டைரியே ஒன்று வச்சிருக்கா.
இந்த தொழில ஆரம்பிச்ச காலத்திலிருந்து எத்தனை பேரு இந்த மாரி சீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், அவங்க யாரோடலாம் ரிலேட்டட் அப்படிங்கிற மாரியான விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா, ஒரே ஃபேமிலிலயே இந்த மாரி 2 இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா, விஷயம் வெளிய வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சப்போஸ் யாராவது செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு, அந்த ஃபேமிலில இதே மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னா, தப்பி தவறி கூட அவங்களுக்கு லெட்டர் எழுதிடக்கூடாது. ஏன்னா பேட்டர்ன் தெரிஞ்சிரும். ஸோ 2 பேருமே பயங்கர ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்கேமே பண்ணிட்டு இருக்காங்க. 9 நாள் மொரோக்கோ வெக்கேஷன ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அதே சமயம் வேலையும் செஞ்சுட்டு லண்டனுக்கு திரும்பி வராங்க. திரும்ப வந்ததும் பிசினஸ் ஆஸ் யூசுவல். நாட்கள் உருண்டோடுது. 1 மாசம் இந்த ஸ்கேமிங் பிசினஸ் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் இந்த ஆஃபீஸ் ரூம்ல ஓனரும் அசிஸ்டன்ட்டும் அடுத்த லெட்டருக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ள வரான். ஓனர் என்ன நினைச்சுக்கிறாரு, புக் ஏதோ எடுத்திருக்கான் போட்டிருக்கு, அதுக்கு பேமெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அசிஸ்டன்ட் கிட்ட பே பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் உங்ககிட்ட தான் பேசணும், நீங்க தானே மிஸ்டர் பக்கேஜ் அப்படின்னு கேக்குறான் அந்த ஆளு. நான் தான், ஆனா என்னுடைய அசிஸ்டன்ட் தான் பண விஷயங்களை டீல் பண்ணுவா, நீ அவகிட்டயே பே பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆள் ஆனா கேட்குற மாதிரி தெரியல, ரொம்ப ஸ்டபானா இருக்கான். நீங்க தானே மிஸ்டர் பக்கேஜ், நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு லேடியை உள்ள கூப்பிடுறான். அந்த லேடிக்கு எப்படியும் 60 வயசுக்கு மேலேயே இருக்கும். இதுதான் என்னுடைய அம்மா அப்படின்னு அந்த லேடியோட பேரை சொன்னதும் அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சிடுது, இவங்க நம்மளுடைய கிளையண்ட், அதாவது நம்ம ஸ்கேம் பண்ணின ஒரு கிளையண்ட் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சிடுது. அதை ஓனர்கிட்டயும் சைகையாலேயே கன்வே பண்ணிடுறா. ஓனரும் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாரு. சொல்லுங்க மேம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அந்த லேடி ஒரு லெட்டரை காமிக்கிறாங்க. இந்த லெட்டர் நீங்க தான் அனுப்பினீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ஓனர் சொல்றாரு, ஆமா இது நாங்க அனுப்பின லெட்டர் தான் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா தெரியுமா, இது வேற யாருக்கும் அட்ரஸ் பண்ண வேண்டிய லெட்டரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் எங்களுடைய ஆஸ்தான கிளையண்ட், அடிக்கடி வரலனாலும் வருஷத்துக்கு 1-2 தடவையாவது எங்களுடைய புக் ஸ்டாலுக்கு வந்துடுவாரு, அது இதுன்னு பிட்டு போடுறாரு ஓனர். கண்டிப்பா தெரியுமா, எந்த மிஸ்டேக்கும் இல்லையான்னு கேக்குறாங்க அந்த லேடி. கண்டிப்பா தெரியும், அடிச்சு சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட் தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஓனர். சான்ஸே இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த லேடி. உங்களுக்கே தெரியாதா, மென் வில் ஆல்வேஸ் பி மென், அது இதுன்னு இந்த ஓனர் பிட்டு போட்டுட்டே இருக்காரு. அந்த லேடி சொல்றாங்க, பை எனி சான்ஸ் அவர் படிச்ச புத்தகங்கள் பிரெயில் புத்தகங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓனர் பெக்கன் முழிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றாரு. நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவனுக்கு 40 வருஷமா கண்ணு தெரியாது, ஒரு வார்ல அவர் பார்வையை இழந்துட்டாரு, அவரால இந்த புத்தகங்களை கண்டிப்பா வாங்கியிருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆபீஸே பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கு. அப்போ கரெக்டா 2 போலீஸ் ஓனரையும் அசிஸ்டன்ட்டையும் அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடிஞ்சிடுது. காதலா மூவில கூட இந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும். சாகறதுக்கு முன்னாடி பெயிண்டிங் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராக். அதே மாதிரி தான் இதுவும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.